மேசராசினியர்களுக்கு வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள், உங்கள் விதி மாறும் நேரமாக அமையும். இந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த அமாவாசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வைகாசி மாத அமாவாசை எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போகும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாக இந்த வைகாசி அமாவாசை 2025 வருடம் தேதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டரின் அடிப்படையில் 12 மாதங்களில் 2வது மாதமாக வருவது வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை போல விசேஷமானதாகும். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி, விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போகும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாக விளங்குகிறது. வைகாசி அமாவாசை 2025 தேதி, நேரம், எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த வைகாசி அமாவாசை 2025 வருடம் தேதி மற்றும் விதி நேரம் என்ன என்று பார்க்கும்போது வைகாசி அமாவாசை 2025 மே மாதம் 26ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 வருடம் திதி தொடங்க நேரம் மே 26, 2025 11:30 காலை. வைகாசி அமாவாசை 2025 வருடம் திதி முடியும் நேரம் மே 27, 2025 காலை 9:10 மணி வரை நீடிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. இந்த வைகாசி அமாவாசை கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி அமையிருக்கு என்று பார்க்கும்போது சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025ஆம் ஆண்டு வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுகிறாரு. ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் போது வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் மேசராசினியர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை போல சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை நாட்களாகும். அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் 1 ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்களுடைய வாழ்வில் இடையூறுகளை தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சனி பகவானின் கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, கருப்பு துண்டு, நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும். சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்கவும். அது மட்டுமில்லாமல் அந்த மந்திரம் இது கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவற்றை நீக்கும். பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். அதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம். அதே போல
இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்க கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதமிருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானம் ஆக இருக்க வேண்டும். அதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். குறிப்பாக இத்தருணங்கள்ல இது மாதிரியான பலன்களை நீங்கள் செய்யும் போது குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மேசராசனியர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கும். அதே போல வேலை சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லையும் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் தொடங்க முடியும். அதே போல் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு இத்தருணங்கள்ல நினைவாற்றல் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது.